அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் வேலை சமீபமான இக்காலத்தில் அவர் வெளிப்படுகின்றதற்கு முன்பாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்தையும் அந்த காலத்தில் அவனுடைய எல்லா ஆட்சியின் தன்மைகளையும் அவன் காலத்தில் உலகத்தின் நிலவரங்களையும் மக்களின் வாழ்க்கை நிலையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியமாயிருக்கின்றபடியினால் இந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து நாம் தொடர்ந்து தியானம் செய்யும்படியாய் நம் ஆண்டவர் இந்நாளிலும் தம்முடைய வேத வசனங்களை கொண்டு நமக்கு விளக்கி அருள மகிமை நிறைந்த பிதாவாகிய தேவனை நோக்கி ஒரு இமைப்பொழுது நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான பரமபிதாவே, தேவாதி தேவரீர் உம்முடைய பரிசுத்தமான வருகைக்கு முன்பாக, ரகசிய வருகைக்கு முன்பாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலங்களை குறித்து நாங்கள் தியானம் செய்யும்படி இந்த நாளிலும் தேவரீர் உம்முடைய வேத வசனங்களை கொண்டு விளக்கி அருளும்படி உம்முடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து மன்றாடுகிறோம். இரக்கமாயிரும். நாங்கள் அறிந்து உம்முடைய வரிக்கு ஆயத்தமாக உதவி செய்யும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் மகிமையின் பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை இன்னும் 2 முறை இருப்பதாக நாம் அறிந்தவர்களாய் இருக்கின்றோம். ஒன்று ரகசிய வருகை என்றும் மற்றொன்று பகிரங்கமான வருகை என்றும் நாம் அறிந்தவர்களாய் இருக்கின்றோம். இந்த ரகசிய வருகை என்பது தமக்காக காத்து கொண்டிருக்கின்ற தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவரையும் தன்னோடு மறுரூபம் அடைந்த யாவரையும் சேர்த்து கொண்டு பூமியிலே கடந்து வந்து 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வதாக வேதம் நமக்கு விளக்கம் கொடுக்கின்றது. அக்காலத்தில் தேவனை நம்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து ரகசிய வரிகள் சேர்ந்து கொள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பரிசுத்த தேவ ஜனங்களை ஆண்டவரோடு சேர்ந்து கொள்வதை தடை செய்யும்படி அவன் கடுமையாய் விசுவாச துரோகத்தை உருவாக்கி செயல்படுவான் என்றே நாம் அறிந்தவளாக இருக்கிறோம். இந்நாளிலும் அவனுடைய ஆட்சியின் காலங்களை குறித்து நாம் தியானம் செய்யும்படி ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது என்றெல்லாம் பிரசங்கிக்க நாம் கேட்டு இருக்கின்றோம். சிலர் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ரகசிய வருகைக்கு பிறகு நடைபெறும் ஆட்சியாக இருக்கிறது என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியானது ரகசிய வருகைக்கு முன்பாகவே இருக்கும் ஆட்சியாக இருப்பதாக. அவன் முந்தி வெளிப்பட்டு கேட்டின் மகனாய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று நான் வேதாகமத்தில் 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கின்ற பொழுது, அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது என்றே நாம் வாசிக்க முடிகிறது. தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று நாம் அறிய முடிகிறது. அந்த நாள் என்றால் மனுக்குலம் ரகசிய வருகையின் மூலமாய் தேவனோடு சேர்ந்து கொள்ளும் அந்த
ரகசிய வேலை வருவதற்கு முன்பாக கேட்டின் மகனாகி பாவ மனுஷன் முந்தி வெளிப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கின்றபடியினால் ஆண்டவருடைய ரகசிய வரிக்கு முன்பாக கேட்டின் மகனாய பாவ மனுஷன் என்ற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலம் வெளிப்பட்டே தீர வேண்டும். அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலம் எவ்வளவு காலம் என்று நாம் அறிய முற்படுகின்ற பொழுது வேதாகமத்திலே அதை குறித்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகளில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். என்றாலும் அது ரகசியம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படுத்தும்படி வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் சொல்லும் என்றான் என்று பார்க்கிறோம். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் சொல்லும் என்று தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அந்த தரிசனத்தின் பொருளை குறித்து நான் வாசிக்கின்ற பொழுது தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள் முடிய நாம் வாசிப்போமானால், இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமற்றும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு என்று வாசிக்கின்ற பொழுது 27 வசனத்திலே அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒடிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளுடைய பாழாக்குகிறான் வந்து இறங்குவான் என்று நாம் வாசிக்க முடிகின்றது. ஆனபடியினால் அந்தி கிறிஸ்துவானவன் எழும்பக்கூடிய காலம் மொத்தம் 70 வாரம் என்றே நாம் அறிய முடிகிறது. 70 வாரத்தில் ஆண்டவர் 7 வாரமாகவும் பின்பு 62 வாரமாகவும் பிரிக்கின்றார். அதன் பின்பு கடைசி ஒரு வாரம் 70வது வாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 70வது வாரமே அந்தி கிறிஸ்துவினால் பூமியில் நடப்பிக்கப்படும் ஆட்சியின் காலமாக இருப்பதாக நாம் அறிய முடிகிறது. நான் வேதத்திலே தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே அநேக இடங்களில் நாம் வாசிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நேபுகாத்நேச்சாரை கொண்டு அறிவிக்கப்பட்ட சொப்பனத்தின்படி அவர் கண்ட அந்த சிலையின்படியும் 5 ராஜ்யங்கள் என்றும் அதற்கு பின்பு மொத்தம் 7 ராஜ்யங்கள் என்றும் நான் வேதத்தில் அறிய முடிகிறது. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, மனுஷரின் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும். மற்றும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று வாசிக்க முடிகிறது. 7 காலங்கள் கடந்து போன பின்பே இந்த அந்தி கிறிஸ்துவானவன் வெளிப்படுவதாகவே வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. தானியேலுக்கு அவிதமாக அறிவித்தவர் அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலும் 10-11 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவை 7 ராஜாக்களாம், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும், இருந்ததும் இராதுமாகிய மிருகமே 8ஆவதானவனும் அவ் 7 தோன்றுகிறவனும் நாசமடை போகிறவனுமாயிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்தி கிறிஸ்து வெளிப்படக்கூடிய காலம் ஆண்டவர் 7 காலங்கள் தீரும் என்று சொல்கிறார். அந்த 7 காலங்களாக நாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகளிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, முதல் காலம் எகிப்தில் சிறுவர்களை அடிமையாக ஒப்புக் கொடுத்த காலம். இது கிமு 1800 முதல் 850 வரைக்கும். இரண்டாவது காலம் அசீரியர்கள் கையிலே சிறுவர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காலம் கிமு 850 முதல் 606 முடிய.
மூன்றாவது காலம் பாபிலோனில் அவர் சிறைபிடிக்கப்பட்டு சென்ற காலம் கிமு 606 முதல் 539 முடிய. நான்காவது காலம் மேதியர் பெர்சியர் காலம், இது கிமு 539 முதல் 331 வரைக்கும். ஐந்தாவது காலம் கிரேக்கர்களுடைய காலம். கிரேக்கருடைய கரத்திலே இஸ்ரவேலர்கள் அடிமையாக ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தார். இது கிமு 331 முதல் 323. ஆறாவது காலம் ரோம பேரரசு, ரோமருடைய கரத்திலே இஸ்ரவேலர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காலம். இது கிமு 323 முதல் கிபி 476 வரைக்கும். இந்த ஆறாவது காலம் இருந்ததாக நாம் அறிய முடிகிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் 7 காலங்கள் கடந்து செல்ல வேண்டும். அப்படியானால் 7 தலைகள், 7 ராஜாக்கள், 7 மலைகள், 7 ராஜ்யங்கள். இந்த 7வது ராஜ்யத்தில் எழும்புகின்றவனே அந்தி கிறிஸ்துவானவனாக எழும்பி அவன் இந்த 7லிருந்து தோன்றி 8வதானவனாக வரும் பொழுதே அவன் தன்னை முற்றுமுடிய அந்தி கிறிஸ்து என்று அறிவித்துக் கொள்ளும் ஆட்சியாக இருப்பதாகவே நாம் அறிய முடிகிறது. 8வது ராஜ்யம் உயிர்ப்பிக்கப்பட்ட ரோம பேரரசு. 6வது ராஜ்யம் கிமு 63 ஆரம்பித்து கிபி 185 அது பலகீனமடைய ஆரம்பித்து கிபி 395 ரோம பேரரசு கிழக்கு மேற்கு ரோம பேரரசுகளாக பிரிந்தது. மேற்கு ரோம பேரரசு கிபி 495 மறைந்து அழிந்து போனது. ஆனால் கிழக்கு ரோம பேரரசு கிபி 1453 வரைக்கும் இருந்ததாக நாம் அறிய முடிகிறது. என்றாலும் அது மறைந்து போனது. அதற்கு பிறகு 7வது ராஜ்யம் என்ற புதுப்பிக்கப்பட்ட ரோம பேரரசு ரோமாபுரியிலிருந்து 10 ராஜாக்களோடு சேர்ந்து இவன் எழும்புவான். 10 ராஜாக்களில் 3 இவன் தனதாக்கிக் கொண்டு மொத்தம் இவனை சேர்த்து 4 பேருடைய நிலையிலே 10 ராஜாக்கள் ஐரோப்பிய யூனியன் இவர்களை தனதாக்கிக் கொண்டு அவர்களுக்கு தன்னையே மேலானவனாக காட்டி உலக ஆட்சியை நிரூபிக்கின்ற 7வது ராஜ்யமே ரோம பேரரசு. இந்த ரோமாபுரியில் பிரிந்து இருக்க ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வத்திக்கான் இருக்கக்கூடிய போப் அரசரே உலகத்தை அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவராய் ஆட்சி செய்ய போகின்றார் என்றே நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்திருக்கின்றோம். அப்படியானால் இந்த 7வது 7ல் இருந்து தோன்றுகின்றவனை 8வது ஆனவன் அவன் அந்தி கிறிஸ்து என்று நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தோம். 7லிருந்து தோன்றுகின்ற அந்தி கிறிஸ்துவானவர் வத்திக்கான் இருந்து எழும்புகின்றவரே. இவருடைய ஆட்சியின் காலம் என்ன என்றால் வேதாகமத்திலே நாம் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நான் 9ஆம் அதிகாரத்தில் 26 27 வசனங்களை வாசிப்போமானால் அங்கே மொத்தம் 70 வாரம் என்றும் 7 காலங்களும் என்று குறித்தவர் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு காலமாக பிரித்துக் கொண்டார். இந்த 70 வாரத்தை 3 பகுதியாக பிரிக்கின்றார். முதல் பகுதி 7 வாரங்கள் என்றால் 7 வாரங்கள். நீங்கள் சீக்கிரம் தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வருஷத்தை ஒரு நாளுக்கு ஒப்பாக சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு வாரம் என்றால் 7 நாள், 7 நாள் என்றால் 7 வருஷம். முதல் பகுதி 7 வாரங்கள், ஒரு வாரத்திற்கு 7 நாள். அப்படியானால் 7 வாரத்திற்கு 49 நாள். 49 நாள் என்பது 490 ஆண்டுகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவர்கள் எகிப்து அசீரியருடைய காலம். பின் 62 வாரங்கள். அடுத்து 5 ராஜ்யம், கல்தே ராஜ்யம், மேதிரி பெர்சிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம். பின்பு பாதங்கள், பாதி களிமண் பாதி இரும்பு ராஜ்யம். இந்த பாதி இரும்பு பாதி களிமண் என்ற ராஜ்யத்தில் இருந்து எழும்புகின்றவனே உயிர்ப்பிக்கப்பட்ட ரோம பேரரசு. ரோம பேரரசில் எழும்புகின்றவனே ரோம ராயன், ரோமாபுரியில் வத்திக்கான் எழும்புகின்ற போப் அரசரே. இந்த 62 வாரம் முடியும் பொழுது மேசியா வெளிப்பட வேண்டும். 62 வாரம் முடிகின்ற வேளையிலே இது கிபி 30ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் நாளில், அதாவது குருத்தோலை ஞாயிறில் இது முடிவு பெறுகின்றது என்றால் அந்த நாளிலே மேசியா சங்கரிக்கப்பட வேண்டும்.
அந்த 62 வாரங்கள் முடிந்த பொழுது வேதத்திலே தானியேல் 9ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறோம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். அப்படியானால் 62 வாரம் கிபி 30 ஏப்ரல் 10ஆம் தேதியிலே குருத்தோலை ஞாயிறு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மேசியாவாய் இயேசு சங்கரிக்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். அதற்கு பிறகு இடைப்பட்ட காலத்தை ஆண்டவர் மறைத்து விட்டார். என்றால் தானியேல் விண்ணப்பம் செய்ததெல்லாம் அவருடைய ஜனங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, அவர்களுக்கு மறுபடியும் அவர்கள் தன் சொந்த தேசத்தை கொண்டு வரும்படியாக. நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசித்தால், நான் இப்படி சொல்லி ஜெபமணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டேன். என் தேவனுடைய பரிசுத்த பருவத்துக்காக என் விண்ணப்பத்தையும் தேவனாய் கர்த்தருக்கு செலுத்தி கொண்டிருந்தேன் சொல்கிறார். தானியேல் 21 நாட்கள் உபவாசமாக ஜெபித்த பொழுது அந்த யூதர்கள் மீட்கப்பட, பரிசுத்த நகரம் என்ற எருசலேம் மறுபடியும் கட்டப்பட, தேவாலயம் மறுபடியும் கட்டப்பட ஜெபம் செய்தபடியார் அவர்களை சார்ந்த தீர்க்க தரிசனங்களையே தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். 62 வாரத்தில் இயேசு வெளிப்பட்டு மேசியாவை அவர் சங்கரித்து கொலை செய்தார்கள். அதற்கு பிறகு உள்ள காலம், இடைப்பட்ட காலமே பெந்தேகோஸ்தே நாள், ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு 50ஆவது நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு 70ஆவது வாரம் என்று சொல்லக்கூடிய கடைசி நாட்களை அது குறிக்கிறதா இருக்கிறது. அவர் ஒரு வாரம் மூலம் அநேருக்கு உடன்படிக்கை செய்து, ஒரு வாரம் கடைசி வாரம் 70ஆவது வாரம், அந்த ஒரு வாரத்தின் பாதி சென்ற பொழுது, அப்படியானால் கடைசி ஒரு வாரம் என்ற 70ஆவது வாரம் அதுவே இறுதி காலங்கள், அதுவே அந்தி கிறிஸ்துவின் காலங்கள். அந்த அந்தி கிறிஸ்து காலத்தில் வாரத்தின் முதல் பாதி சென்ற பொழுது, அப்படியானால் பின் பாதி குறித்து வேதத்தில் மறுபடியும் யூதர்களை சார்ந்த காலமாக ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒடிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாலாக்கர் வந்து இறங்குவான். அருவருப்பான சட்டைகளோடு இந்த அந்தி கிறிஸ்துவானவருடைய ஆட்சியின் காலம், பாலாக்குறவனாக மனுக்குலத்தை பாலடிக்கின்றவனாக வெளிப்படுவான் என்றால் இந்த 70ஆவது வாரம் என்ற கடைசி வாரம். அப்படியானால் 62 வாரத்திற்கு பின்பு 70ஆவது வாரம், அது 62 முன்பு 7 வாரம், 62 7 69 வாரம். இந்த 69 வாரம் முடிந்து இடைப்பட்ட காலம் புதிய ஏற்பாட்டு காலம். பெந்தேகோஸ்தே நாள் துவங்கி இந்த 70ஆவது வாரம் அல்லது அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு அவற்றிலும் முதல் முன்னேறிய ஆண்டு காலம் இந்த கிருபையின் காலமாக, அந்த கிருபையின் காலம் புறஜாதிகளிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்கு ஆண்டவர் அச்சனிய காலமாக கொடுத்திருக்கிறார். பின்பு அந்த வாரத்தின் பாதி புறஜாதியில் மீட்கப்பட கொடுத்த பின்பு பின்முன்னேறிய ஆண்டு காலமே அந்தி கிறிஸ்துவின் மகா உத்தரவு காலம். அது யூதர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட காலம். என்னென்றால் அவர்களுக்கு இன்னும் ரட்சிப்பு கொடுக்கப்படவில்லை. இந்த நாட்களில் அங்கொன்றுமாக 3.5 லட்சம் யூதர்கள் இயேசுவை மேசியாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தவிர அவர்களுக்கென்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படியான மனம் திரும்பும் காலம் கொடுக்கப்படாதபடியால் அவர்களுக்கென்று மனம் திரும்ப கொடுக்கப்படும் காலம் 70ஆவது வாரத்தின் பின்முன்னேறிய ஆண்டு காலமே. வேதாகமத்திலே அநேக இடங்களில் குறித்து வாக்கு பண்ணியிருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவரும் போது இவையெல்லாம் நிறைவேறும் என்றும் என்றைக்கு ஜீவித்திருக்கிறவர்கள் ஆணையிட கேட்டேன் என்று வாசிக்கிறோம். 9ஆம் வசனம், அதற்கு அவன் தானியேலே போகலாம், இந்த வார்த்தையின் முடிவு காலம் மற்றும் புதிவுலா வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 70ஆவது வாரத்திற்கு இடைப்பட்ட காலமும் எவ்விதமாக இருக்கும் என்று தானியேல் ஜெபம் செய்ய ஆரம்பித்த பொழுது அது புதிய ஏற்பாடு காலத்தின் காலமாக இருக்கின்றபடியால், புறஜாதியார்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட காலமாக இருக்கிறபடியால் அதை நீ அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது உனக்குரிய காலம் 70ஆவது வாரத்தின் பின்முன்னேறிய ஆண்டு காலமே என்ற நிலையிலே ஆண்டவர் அதை குறித்து கேட்க வேண்டாம், அதை முத்திரை போடு என்று தேவன் சொல்வதாகவே வேதத்திலே நான் வாசிக்க முடியும். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமானால், நீயோ என்றால் முடிவுகாலம் மற்றும் இந்த வார்த்தைகளை புதைவுலா வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு என்று சொன்னால் பார்க்கிறோம். இந்த இடைப்பட்ட காலம் கிருபையின் காலம், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலம் கடைசி 70ஆவது வாரம். அந்த வாரத்தின் முதல் பகுதி புறஜாதியார்கள். அப்படியானால் புறஜாதி மீட்கப்படுகின்ற தேவஜனங்களுக்கு தேவன கொடுக்கப்படுகிற கிருபையின் காலம்
7 ஆண்டு காலத்தின் முதல் 3 ஆண்டு காலம் வரைக்கும் செல்கிறது. பின் 3 ஆண்டு காலம் யூதர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட காலம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு காலத்தில் முதல் 3 ஆண்டு காலம் முடிவு வரைக்கும் புறஜாதிகளாகி நாம் மீட்கப்படும் காலம் என்றாலும், மொத்தத்திற்கு இது உபத்திரவ காலம் என்று சொல்லப்பட்டாலும், முதல் 3 ஆண்டு காலம் உபத்திரவ காலம் என்றும் பின் 3 ஆண்டு காலம் மகா உத்தரவு காலம் என்றும் வேதம் நமக்கு விளக்கம் கொடுக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்ப 1 முதல் 4 வசனங்களை வாசிப்போமானால், அங்கே ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்ததாகும், அவர் பாதங்களின் கீழே சந்திரனும், அவர் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன என்று வாசிக்க முடிகிறது. 3ஆம் வசனத்திலே வேறொரு அடையாள வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகள் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பால் பெரிய வலுசற்பம் இருந்தது. இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்தின் இறுதி நிலையிலே அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு காலத்தில் முதல் 3 ஆண்டு கால பகுதியை வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. இங்கே புறஜாதியில் மீட்கப்பட்ட தேவ ஜனங்களை ஸ்திரீ என்ற சபைக்கு ஒப்பாக எழுதி வைத்திருக்கிறார். பொதுவாக ஸ்திரீயை தன்னுடைய மனவாட்டி என்று சொல்லி வைத்திருக்கிறார். இது புருஷனுக்கும் மனைவிக்குள்ள ரகசியம் என்று சொல்லுகிறார். ஆகினால் ஸ்திரீ என்றால் சபை. இது புதிய ஏற்பாடு காலத்தில் இது மீட்கப்பட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற சபை. இந்த சபைக்கு வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்சி என்று தேவன் எழுதி வைத்திருக்கின்றார். அந்த சபை கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து காலத்தில் எழும்பக்கூடிய சபையாக இருக்கும் என்று வேதம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. அந்த சபையை முதல் 3 ஆண்டு காலத்திலே வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமானால், அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். பிள்ளை பெறுவது என்றால் மறுரூபம் அடைவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு கால ஆட்சியிலே முதல் 3 ஆண்டு காலம் இறுதி மற்றும் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்ட காலம், அதாவது கிருபையின் காலம். 69வது வாரம் முடிவு வரும் பொழுது கிருபையின் காலம் ஆண்டு உயிர் தெழுந்து பரிசுத்தாவியின் ஊற்றப்படும் பொழுது கிருபையின் காலம் புதிய ஏற்பாடு காலம் ஆரம்பமாகிறது. பின்பு அந்தி கிறிஸ்துவின் காலம் முதல் 3 நாள் முடிவரும் பொழுது புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் என்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புறஜாதிகளிலிருந்து மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இது அனைவரும் மிகுந்த உபத்திரப்படுத்தப்படுவார்கள். உபத்திரவ காலம் என்று வேதத்தில் வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமானால், அதன்பால் வானத்தின் நட்சத்திரம் 3 ஒரு வகை இழுத்து அவை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஸ்திரீ என்றால் புதிய ஏற்பாடு காலத்தின் கடைசி சபை என்ற மனவாட்டி சபை. அந்த சபையில் உள்ள பிள்ளைகளை அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளைகளை பட்சித்து போடும்படிக்கு, அந்த சபையை அழித்து போடும்படிக்கு உபத்திரவப்படுத்தப்படும் சபை. அவனுடைய லக்கமாய் 666 எண்ணெய் நெற்றியிலோ வலதுகையிலோ பதித்துக் கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துவார் புறஜாதிகள் மத்தியில் மீட்கப்பட்ட பரிசுத்தவான் ஐக்கியமுள்ள சபையை. இந்த முதல் 3 ஆண்டு காலத்திலே யூதர்களின் நிலை, அவர்களோடு அவன் உடன்படிக்கை செய்து அவர்களும் இவனை தாங்கள் எதிர்பார்த்துக் கொண்ட மேசியா என்று இவனை ஏற்றுக்கொண்டு இவன் எருசலேம் பட்டணத்திலே ஆலயத்தில் இவன் ஆராதனை நடப்பிக்க அவர்களுக்கு பல சலுகைகளை கொடுக்கின்றது நிமித்தமாய் இவனை தங்களை எதிர்பார்த்த மேசியா என்று ஏற்றுக்கொண்டு இவனுடைய ஆராதனையில் பங்கடைந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஆகினால் இவனுடைய தாக்குதல்கள் எல்லாம் புறஜாதிகளிலிருந்து ஒருவர் சுத்தமானையாகிலும் வருகையிலே சேர்ந்து கொள்ள விடாதும் தடுக்க, விசுவாச துரோகத்தை உருவாக்க, வீழ்ச்சியை அடைய வேதத்தில் வெளிப்படுத்த 12:4 வாசித்தோம். வானத்தில் நட்சத்திரங்களில் உள்ள 3 ஒரு மங்கை தன் வாளால் இழுத்து பூமியில் விழத்தொழின் என்று வாசிக்கின்றபடி வாள் என்பது பொய் போதகம். கடைசி நாட்களிலே புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களாய் ஊழியர்களை இவன் பொய் போதகத்தை உருவாக்கி உபதேசிக்க வைத்து உலக ஆதாயங்களுக்காக இழிவான இச்சை ரோகங்களுக்காக இவன் ஊழியர்களை கொண்டு பிரசங்கிக்க வைத்து மக்களை பூர்ணமடை விடாதபடி தடை செய்வான்.
இந்த கடைசி நாள் ஊழி இப்படி நடந்து கொண்டிருக்கின்றபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளின் நாளிலும் அந்த கிறிஸ்துவானவன் உங்கள் மத்தியிலே அவன் ஆவியின் கிரியில் நடந்து கொண்டிருக்கிறது. பொய்யின் ஆவியின் கிரியில் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது உணர்ந்து விழிப்படை நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி முதல் 3 ஆண்டு காலத்தில் உபத்திரவ காலத்தினாலே அவனால் உருவாக்கப்படும் உபத்திரவ காலம் வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீரானால் அங்கே 7 முத்திரைகள் உடைக்கப்பட்ட சம்பவத்தை அறிய முடியும். அவற்றில் முதல் 4 முத்திரைகளில் அவனுடைய ஆட்சியின் காலம் வெள்ளை குதிரையில் ஏறினவனாக, சிவப்பு குதிரையில் ஏறினவனாக, கருப்பு குதிரையில் ஏறினவனாக, மங்கின குதிரையில் ஏறினவனாக என்னுடைய ஆட்சியின் குணாதிசயங்கள் அடையும். இது உபத்திரவ காலம். புறஜாதிகளாகிய நம்மில் பூர்ணமடை விடாத தடை செய்யும் உபத்திரவ காலம். இந்த உபத்திரவத்திலே இந்த சபை மறுரூபம் அடைந்து வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமானால் அந்த சபையின் தலைமை என்ற அப்போஸ்தலனும் அவரை சார்ந்த பரிசுத்தவான்களும் ஆண்டவர் மறுரூபமடை வைத்து வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளாக இருக்கின்ற எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல என்றால் இவர்கள் மாம்சத்தை இரத்தத்தின் கீழே ஜெயித்து விட்டபடினான், ஆவிக்குள் பரிசுத்தம் அடைந்து விட்டபடினான் இவர்களுக்கு இந்த முதல் 3 ஆண்டு காலம் உபத்திரவ காலத்திலே வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கு இந்த உண்டு என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் முதல் 3 ஆண்டு காலத்தில் இவர்கள் இந்த வானத்தில் உள்ள சாத்தானை ஆவிக்குரிய யுத்தம் செய்து பூமியில் விழத்தழுகிறார்கள். அவன் தள்ளப்படும் பொழுதே பூமியிலே மகா கோபம் கொண்டவனாய் விடுகிறார் என்று வேதத்திலே நாம் 12ஆம் வசனம் வெளிப்பட 12 வாசிக்கிறோம். பரலோகங்கள் அவையில் வாசமாயிருக்கிற கலிகுருங்கள் பூமியிலும் சமுத்திரத்தில் குடியிருக்கும். ஐயோ, சாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்க முடியாது உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்னு வாசிக்கிறோம். பூமியிலே அவன் தள்ளப்படும் பொழுது எப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் முதல் 3 ஆண்டு காலம் இறுதியிலே வானத்தில் யுத்தத்திலே அவன் பூமியிலே விழத்தள்ளும் பொழுது கோபத்தோடு தள்ளப்படுகிறான், கோபத்தோடு விழுகின்றான். அந்த கோபத்தோடு அவன் ஆட்சியின் தன்மை மகா கோப ஆட்சியாக மகாவுத்திரவுக்கான ஆட்சியாக இருக்கின்றது என்றே நாம் அறிய முடிகிறது. ஆனால் புறஜாதிகளில் உள்ள சிறியானவள் வனாந்தர் பறந்து போகிறாள். ஆவிக்குரிய மறுமடைந்தபடியால் வெளிப்படும் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி சிறியானவள் வனாந்தர் பறந்து போய் அரை காலமும் காலமும் காலங்களும் என்றால் 3 ஆண்டு காலங்கள் என்றால் பின் 3 ஆண்டு காலம் முழுமையிலும் இந்த ஸ்திரீயாய் சபை வனாந்தரத்திலே மறைவிடத்தில் வைத்து போஷிக்கப்படுகின்றாள் என்று நாம் அறிய முடிகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவஜனமே, உன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்டு முதல் 3 ஆண்டுகள் இறுதியிலே அவர்கள் வனாந்தரத்தில் போஷிக்கப்பட மறுவிடத்தில் வைத்துக் கொள்ளப்படுகிறார்கள். பின் 3 ஆண்டு காலம் யூதர்களுக்கு மகாபுத்திரக்காலம் என நாம் வாசிக்க முடியும், அறிந்து கொள்ள முடிகிறது. இதை குறித்து வரும் நாட்களிலே நாம் மிகவும் தெளிவாக ஆவியானவருடைய உதவி கொண்டு தியானம் செய்ய நம் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. தேவன் தாமே தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான பிதாவே, தம்முடைய அனாதி தீர்மானங்களின்படி அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு காலத்தின் முதல் 3 ஆண்டு கால நிலையை குறித்து இந்த நாளிலும் எங்களுக்கு உம்முடைய வேத வசனங்களை கொண்டு அறிவித்துக் கொடுத்ததற்காக நன்றி. வரும் நாட்களிலே நாதா மகா உபத்திரவு காலம் என்ற பின் 3 ஆண்டு காலத்தின் நிலைகளை உம்முடைய வேத வசனங்களை கொண்டு நாங்கள் தியானம் செய்து உம்முடைய வரிக்கு ஆயத்தமாக எங்கள் தேவாதி தேவன் இறங்கும்படி ஜெபிக்கின்றோம். நன்றி, துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் மகிமையின் பிதாவே. ஆமென். ஆமென். ஜெப உதவி மற்றும் விசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசீர்வாதம் 181 கீழ் 1 பெத்தேல் ஹோம், தியாகராய நகர், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். எங்களின் தொலைபேசி எண்கள் 0451 2452 162 மேலும் 944 34 64 தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.